தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானார். இது குறித்து அறிந்த தமிழக அரசு உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய கடும் நடவடிக்கை எடுத்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு தனியார் கல்லூரி சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மாணவிகளுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முழக்கம் எழுப்பி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பழைய ரயில் நிலையம் வரை பேரணி நிறைவடைந்தது. இருக்கிற வருஷத்துக்கு அவன் உட்காந்து எடுக்கலாம் அவன். சரி. வணக்கம், என்னோட பேர் வந்து கார்த்திகா. நான் பாரத் கல்லூரியில் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் காலேஜில் நாங்கள் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் காலேஜில் நிறைய கேர்ள்ஸ் படிக்கிறதுனால அவங்க ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட காலேஜ் சேர்மன் சாருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ நிறைய ரீசெண்டாக சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது அதில் பெண்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அதை எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு உடனடியாக தீர்வு கண்ட தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இது மாதிரியே நிறையா விழிப்புணர்வு பெண்கள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு நிறையா நடத்துகிறாங்க. அது மூலம் நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷனை நாங்கள் கேதர் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் உமன் சேஃப்டி நம்பர் 181 இது மாதிரியான எண்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்பவே எங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவவர்ஷினி. நான் பாரத் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் காலேஜில் நாங்கள் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கோம். எந்த விதமான பாலியல் துன்புறுத்தலும் இல்லை, எந்த விதமான பாலியல் அச்சுறுத்தல்களும் இல்லை. வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு, சேஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷன். இந்த நாங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு எங்களோட கல்லூரியோட தாளாளர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.